Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதே போல தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவருடைய அப்பா திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசினாரு. இடி ரைட்லாம் வரும்போது நீங்க முடிஞ்சா தொட்டு பாருங்க, தூக்கி பாருங்க, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், நாங்களும் எங்களுக்கும் தெரியும், பதிலடி கொடுக்க தெரியாம இல்லை, நாங்களும் திருப்பி கொடுப்போம் அப்படின்லாம் பேசினாரு. ஆனா அதுக்கு பிறகு நடந்தது பார்த்தீங்கன்னா எத்தனை அமைச்சர்கள் மேல இந்த ஊழல் புகார்கள் எழுந்துச்சு, சொத்து குவிப்பு வழக்குகள் எடுக்கப்பட்டது, நீதிமன்றங்களுக்கு போச்சு, கன்விக்டான அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் நீக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதெல்லாம் திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டார்? இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இஸ்லாமிய பெருமக்களோடு துணை நிற்கிறது. ஏனென்றால் இஸ்லாமிய பெருமக்களை தொடர்ந்து குறிவைத்து ஒன்றியத்தில் ஆளும் பாஜக ஒரு மதப்பிளவாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை தொடர்ந்து வேறு வகையில் சித்தரித்து இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து பாஜக பல்வேறு சட்ட மசோதாக்களை ஏற்றி செய்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தையுமே எதிர்த்துடும். நீங்கள் சிஏவை எடுத்தாலும் சரி, இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை எடுத்தாலும் சரி, பல்வேறு விஷயங்களும் நம்ம எதிர்த்துக்கிட்டே வரோம். உடனே கேள்விகள் வரலாம். அடையாளத்துக்கு போராட்டம் பண்ணிட்டா போதுமா, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா போதுமா? இவ்வளவு நாளாக நீங்கள் போராட்டமே பண்ணல, ஆர்ப்பாட்டமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு அடையாளத்துக்கு போராட்டம் பண்ணால் போதுமா, ஆர்ப்பாட்டம் பண்ணணுமான்னு கேட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொன்னார், நான் மற்ற அரசியல் கட்சிகள் போல கிடையாது, மற்ற தலைவர் போல கிடையாது, மக்களுக்கு உண்மையாக எது பயனளிக்குமோ அதை தான் செய்வேன் என்றார். அன்றைக்கு அந்த போராட்டத்தை அடையாளப்பூர்வமாக நடத்தினாலும் கூட மிகப்பெரிய அளவில் மக்களுடைய எழுச்சி இருந்துச்சு. தன் மகன் மீது ஒரு புகார் இந்த அளவுக்கு எழும்போது வாய் திறக்காத முதலமைச்சர், அப்பொழுது வாயை திறக்காத திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு டெல்லிக்கு வெள்ளக்கொடி காமிச்சு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது தன் குடும்பத்தையும் தன்னுடைய வாரிசுகளையும் இந்த ஊழல் வழக்கிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக சரண்டர் ஆயிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். டிவிகேவில் இருந்த கோயம்புத்தூரை சேர்ந்த வைஷ்ணவி இப்போ திமுகவில் இணைந்திருக்காங்க. இணைந்த கையோடு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. தாவேகா என்பது இன்னொரு பாஜக தான் அப்படின்னு சொல்லி. அப்ப பாஜகன்னு தாவேகாவை சொல்வதற்கான காரணம் என்ன? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வக்பு திருத்த மசோதா குறித்து கருத்தரங்கம் நடைபெற இருக்கு. தொடர்ந்து வக்பு திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா ஒரு மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து தாவேகா தலைவர் தொடங்கி எல்லாருமே சொல்லி வர ஒரு முக்கியமான முழக்கமாக இருக்கு. சுப்ரீம் கோர்ட்லயும் போய் கேஸ்லாம் போட்டீங்க. இந்த கருத்தரங்கம் நடத்தப்படுவதனுடைய நோக்கம் என்ன? இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இஸ்லாமிய பெருமக்களோடு துணை நிற்கிறது. ஏனென்றால் இஸ்லாமிய பெருமக்களை தொடர்ந்து குறிவைத்து ஒன்றியத்தில் ஆளும் பாஜக ஒரு மதப்பிளவாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை தொடர்ந்து வேறு வகையில் சித்தரித்து இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து பாஜக பல்வேறு சட்ட மசோதாக்களை ஏற்றி செய்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தையுமே எதிர்த்துடும். நீங்கள் சிஏவை எடுத்தாலும் சரி, இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை எடுத்தாலும் சரி, பல்வேறு விஷயங்களும் நம்ம எதிர்த்துக்கிட்டே வரோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக அரசை போல கண்துடைப்பு நாடகத்திற்காக தங்களை சிறுபான்மைகளின் பாதுகாவலன் என்று சொல்லிக்கொண்டு அந்த சிறுபான்மை மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு பிழைப்பை தமிழக வெற்றி கழகம் ஒரு காலமும் பிழைக்காது என்பதற்காக தான் இத்தனை முன்னெடுப்பு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம உறுதியாக நிற்கிறோம், உணர்வு பூர்வமாக நிற்கிறோம். நீங்கள் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா வந்த உடனே தலைவர் அறிக்கை கொடுக்கிறார், அதற்கு எதிராக கண்டனங்களை தெரிவிக்கிறார், அதை திரும்ப பெற வேண்டும்ன்றது வலியுறுத்துறாரு, இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்பை காட்டுகிறார். உடனடியாக மாவட்டம் தோறும் தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து மாவட்டங்களிலுமே இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் களத்தில் போராடினாங்க. ஒரு நாள் முழுக்க அடையாள போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. உடனே கேள்விகள் வரலாம். அடையாளத்துக்கு போராட்டம் பண்ணிட்டா போதுமா, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா போதுமா? இவ்வளவு நாளாக நீங்கள் போராட்டமே பண்ணல, ஆர்ப்பாட்டமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு அடையாளத்துக்கு போராட்டம் பண்ணா போதுமா, ஆர்ப்பாட்டம் பண்ணணுமான்னு கேட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொன்னார், நான் மற்ற அரசியல் கட்சிகள் போல கிடையாது, மற்ற தலைவர் போல கிடையாது, மக்களுக்கு உண்மையாக எது பயனளிக்குமோ அதை தான் செய்வேன் என்றார். அன்றைக்கு அந்த போராட்டத்தை அடையாளப்பூர்வமாக நடத்தினாலும் கூட மிகப்பெரிய அளவில் மக்களுடைய எழுச்சி இருந்துச்சு. அதை தொடர்ந்து உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் தன்னையும் தமிழக வெற்றி கழகம் வழக்கறிஞராக நம்முடைய திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களை வாதாடுவதற்காக நியமித்து இணைத்து கொண்டதிலிருந்து நம்ம இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எப்படி இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, அவர்களுடைய மதம் சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ள எப்படி ஒன்றிய அரசு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உட்புகுத்தி தலையிடலாம், எப்படி ஆட்சியர்களுக்கு அதிகாரம் கொடுக்கலாம், ஏன் இப்படி தலையீடு நடக்கிறது, மற்ற மதங்கள்ல இது போன்ற தலையீடு இல்லாத போது இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து ஏன் இது போன்ற சிக்கல்களை இந்த ஒன்றிய அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது போன்ற பல்வேறு கேள்விகளை அடுக்கி
அதற்கான டிராஃப்டையும் திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் ரெடி பண்ணி உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார். அதன் முதல் முயற்சி, முதல் படியாக நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, அந்த நிர்வாகிகளை நியமிப்பதும் அந்த சொத்துக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால ஸ்டேவை, இன்டரியம் ஸ்டே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதோடு மட்டும் நம்ம விட்டுட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடும் கிடையாது. மறுபடியும் அடுத்த ஹியரிங் வரும்பொழுது நம்ம அதில் நம்மளுடைய பதில் மனுவை தாக்கல் செய்கிறோம். அதில் மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுடைய என்னென்ன விஷயங்களை மென்ஷன் பண்ணணுமோ, இந்த இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்கள் உரிமைகளை வந்து எப்படியெல்லாம் இது சிதைக்கும், இது ஜனநாயகத்தை எப்படி சிதைக்கும் என்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் அதில் இன்க்ளூட் பண்ணி நம்ம அதையும் பதில் மனுவாக நம்ம தாக்கல் செய்து இன்றைக்கும் அந்த வழக்கில் ஒரு முனைப்போடு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கருத்தரங்கு நடத்தி இஸ்லாமிய பெருமக்களை அழைத்து, இஸ்லாமிய சார்ந்து செயல்படக்கூடிய கட்சியினரையும் இயக்கங்களையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதையும் நம்ம அடுத்தடுத்த பயன்படுத்துவதற்காக இப்படி ஒரு நிகழ்வை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதே சமயத்தில் நம்ம தமிழ்நாடு அரசையும் ஒரு முக்கியமான வலியுறுத்தலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, கேரளா அரசின் சார்பாக இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக வழக்கு தொடரும் போது நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். கேரளாவிற்கு முன்பாகவே நமக்கு சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த வழக்கை வந்து நீங்கள் முன்னெடுத்திருக்க வேண்டும். திமுக கபட நாடமாடுது, வேஷம் போடுது, இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதிவேலையை இந்த ஒன்றிய பாஜக அரசின் சாதகமாக செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் திமுகவின் சார்பாக மனு போட்டது என்பது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. தமிழ்நாடு அரசின் சார்பாக மனு போடணும் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இன்றைக்கு நம்ம வலியுறுத்தியதன் விளைப்பாடாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேரளா அரசின் சார்பாக வந்து அந்த வழக்கில் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதை ஏன் தமிழ்நாடு முதலமைச்சரால் செய்ய முடியல? இஸ்லாமிய பெருமக்களை காக்கிறேன் என்று சொல்லி எத்தனை நாட்கள் தான் நீங்க வேஷம் போடுவீங்க, நாடகம் ஆடுவீங்க? இதை நீங்க செய்யுங்க, அரசின் நிலைப்பாடாக இதை கொண்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து அனைத்து கார்னர்லையும் நம்ம பார்த்து அந்த மக்களுக்கு தேவையான உரிமைகளை வந்து நம்ம மீட்டு கொடுக்கணும். அதை எந்த வகையிலும் சிதைக்க அனுமதிக்க கூடாது என்பதில் மிக தெளிவாக தமிழக வெற்றி கழகம் களத்தில் நிற்குது. ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதே போலதான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்படும் பொழுது அவருடைய அப்பா திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வீரவசனம் பேசினாரு. இடி ரைட்லாம் வரும்போது நீங்க முடிஞ்சா தொட்டு பாருங்க, தூக்கி பாருங்க, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், நாங்களும் எங்களுக்கும் தெரியும், பதிலடி கொடுக்க தெரியாம இல்லை, நாங்களும் திருப்பி கொடுப்போம் அப்படின்லாம் பேசினாரு. ஆனா அதற்கு பிறகு நடந்தது பார்த்தீங்கன்னா எத்தனை அமைச்சர்கள் மேல இந்த ஊழல் புகார்கள் எழுந்துச்சு, சொத்து குவிப்பு வழக்குகள் எடுக்கப்பட்டது, நீதிமன்றங்களுக்கு போச்சு, கன்விக்டான அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதெல்லாம் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணிட்டார்? இவரை விடுங்க, இவர் வந்து சும்மா பேசிக்கிட்டு இருப்பாரு. இவர் வந்து ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. இன்னொன்று வந்து இவருடைய நெருங்கிய நண்பர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரும் இந்த ஈடி வலயத்தை சிக்கியிருக்கிறாரு. அந்த ப்ரொடியூசர் ஒரு படம் பண்றாரு, பராசக்தி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் வேற வந்து டேக்லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக சிரிப்பாக இருக்கும். இவங்க டேக்லைனுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படின்னா அஞ்சாமை திராவிடர் உடமையடான ஒரு டேக்லைனை வச்சுக்கிட்டு இன்றைக்கு அந்த ப்ரொடியூசர் ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ப்ரொடியூசர் இருக்காரு. அவருடைய நட்பு வட்டாரத்தில் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டதாக உதயநிதி மேலே மிகப்பெரிய புகார்கள் எழுந்துகிட்டு இருக்குது. தன் மகன் மீது ஒரு புகார் வந்து இந்த அளவுக்கு எழும்போது வாய் திறக்காத முதலமைச்சர், அப்பொழுது வாயை திறக்காத திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு டெல்லிக்கு வெள்ளக்கொடி காமிச்சு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது தன் குடும்பத்தையும் தன்னுடைய வாரிசுகளையும் இந்த ஊழல் வழக்கிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக சரண்டர் ஆயிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். இப்போ சரண்டர் ஆனதற்கு பிறகு மிக தைரியமாக வெளியில வந்து நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பேசுறதுல என்ன விதமான அர்த்தம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல இன்னொரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவர் சொல்லும் பொழுது நாங்க என்ன அடிமை கட்சியா, இது வந்து ஐயா கலைஞர் உருவாக்கிய கட்சி என்று போறப்போ கூட சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த திமுகவை உருவாக்க எப்பேற்பட்ட பாடுபட்டு அதன் வெற்றிக்காக உழைத்து 1967 மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து எத்தனை கொள்கை முரண்பாடு கொண்ட தலைவர்களாக இருந்தாலுமே அந்த கூட்டணிக்கு வர வைத்து தன்னுடைய தலைமையில தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்று அந்த கட்சியை வளர்த்திருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறாரு. கலைஞர் உருவாக்கிய கட்சி என்பது போறப்போக்குள்ள கட்சியை ஹைஜாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது எந்த வகையில ஒரு பார்க்கப்படுது? அப்போ திட்டமிட்டு ஒரு பரப்புரையை மேற்கொண்டு ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு வசனகர்த்தா வசனம் பேசாதீங்க, சினிமாவில் பேசுவது போல இங்க வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய தந்தை அங்க பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு இத்தனை வருஷமா போகல, மாநில உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு அப்போல்லாம் அவருக்கு எண்ணம் வரல. நீங்க உங்க குடும்பம் ஈடி வலயத்துக்குள்ள சுத்தி வருகிறது என்று தெரிந்த உடனேயே அவர் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு கிளம்புறாரு டெல்லிக்கு. நான் வந்து இந்த வாட்டி மாநில உரிமையை மீட்டெடுக்க போறேன். 4 வருஷமா அவர் போகல, 4 வருஷமா மீட்டெடுக்கல, 4 வருஷமா அதற்கான முயற்சிகள் எடுக்கல. இந்த ஆண்டு மட்டும் புதிதாக ஒரு ஞானோதயம் பிறந்து நான் வந்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்க போறேன், தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை நான் பெற்றுத்தர போறேன் அப்படின்னு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு. அப்ப இது என்னவா நம்ம பார்க்கிறதா இருக்குதுன்னா, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இந்த வழக்குகள் இருந்தால் தப்பிப்பதற்காக, அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக, கட்சியை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கு உண்மையிலேயே பாஜகவின் அடிவரடியாக திமுக மாறி இருக்கிறது.
இதைத்தான் நம்ம இத்தனை நாட்களா எங்க தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. திமுகவினுடைய மறைமுக ஓனர் பாஜக தான், பாஜக தான், பாஜக தான். அமலாக்கத்துறை சோதனைகளுக்கெல்லாம் அஞ்சுபவர் அல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர் அப்படிங்கிறதுல தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு மதிமுக தலைவரான வைகோ அவர்கள். வைகோ அவருடைய இந்த பேச்சு என்பது திமுகவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிவ் வந்து எப்பவுமே கொடுப்போம், நீங்க ஈடியை வச்சுலாம் எங்களால் மிரட்ட முடியாது அப்படிங்கிற தோணியில் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த அஞ்சா நெஞ்சன் பட்டம் கொடுக்குற அண்ணன் வைகோ அவர்கள் வந்து தங்களுடைய மகனுக்கு என்ன கதி நேர்ந்தது தேர்தல் அப்போ, நாடாளுமன்ற தேர்தல் அப்போன்றதை பார்க்கணும். மூத்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மேடையில உங்க மகன் கதறி அழுது கண்ணீர் விட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக எத்தனை நாடகங்களை நடத்தி அந்த கூட்டணியில நீங்க இப்படி நிற்க வேண்டிய அவசியம் முதல்ல என்ன இருக்குது? நீங்க வந்து மே 18 நீங்க வந்து நினைவேந்தல் கொண்டாடுறீங்க. நினைவேந்தலை வந்து நீங்க வந்து அனுசரிச்சு அந்த மக்களுடைய வீர தீர செயல்களை கொண்டாடிட்டு இருக்கீங்க. அங்கு போர் புரிந்தவர்களுடைய நம்முடைய ஐயா பிரபாகரன் அவர்களுடைய வீர தீர செயல்கள்லாம் நீங்க கொண்டாடி பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல அங்கு உயிரிழந்தவர்களுக்காக மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவர்களுக்கு துரோகத்தை இழைத்த இந்த திமுகவிற்கு இன்றும் நீங்க கூட்டணியில இருக்கீங்களே, இது வந்து உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? அப்ப இவர்களை எந்த இடத்துல நீங்க அஞ்சா நஞ்சன்னு சொல்றீங்க? அங்க ஈழத்துல நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் கொன்று குவிக்கப்பட்ட போது இங்க உண்ணாவிரதம் இருக்குன்ற பேர்ல சாப்பிட்டு வந்துட்டு 2 மணி நேரம் உறங்கி எந்திரிச்சு திரும்ப மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு போர் நிப்பாட்டிட்டாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகும் அங்க கொல்லப்பட்டார்களா இல்லையா? நம்முடைய தோழர்கள் எல்லாமே தொப்புள் கொடி உறவுகள் கொல்லப்பட்டார்களா இல்லையா? அப்படிப்பட்டவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அஞ்சா நெஞ்சன்னு பட்டம் வேற கொடுக்குறீங்கன்னா நீங்க கூட்டணி இருக்கிறதுக்காக என்ன வேணா பேசலாம், மக்கள் ஏத்துப்பாங்களா? மக்கள் அதை பார்ப்பார்களா? இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? பாராட்டினாதான் சீட்டு கிடைக்குன்றதுக்காக என்ன வேணா பாராட்டுறதா? அதுக்கு ஒரு தார்மீகமா அவர்களுக்கு என்ன இருக்குது, அதற்கான தகுதி இருக்கிறதா? உண்மையிலேயே அவர்கள் அப்படிதான் இருந்திருக்கிறார்களா? ஒரு குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள போய் வந்து மோடி கிட்ட சரண்டர் அவரை பார்த்துட்டு நீங்க அஞ்சா நெஞ்சன்னு சொல்றீங்களா? மாநில உரிமைகளை பெறுவதற்காகத்தானே முதலமைச்சர் என்ன மாநில உரிமைகள் 4 வருஷமா திமுக தரப்பு 4 வருஷமா என்ன மாநில உரிமைகளை பெற்றுட்டாருன்னு சொல்லுங்க. என்ன மீட் எடுத்துட்டாரு? 4 வருஷமா நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு மாநிலத்துக்கு தேவையான அத்தனை நிதியும் வாங்கி வந்திருக்க வேண்டியதானே? ஏன் போகல? இந்த வருஷம் மட்டும் ஏன் போறீங்க? அதற்கு விளக்கம் சொல்லுங்க. ஏன் நீங்க பதில் அளிக்கல? இடி சம்பந்தப்பட்ட கேஸ்கள் வரும்போது உதயநிதி அவர்கள் மீது இவர் குற்றச்சாட்டு வரும்போதெல்லாம் பதில் அளிக்காம இன்றைக்கு வெள்ளை கொடி காட்டி நீதிமன்றம் வந்து உங்களுக்கு அந்த வழக்கை தடை செய்திருக்கும் பொழுது, அமலாக்கத்துறையின் மீது அந்த தடையை கொடுத்திருக்கும் பொழுது, அந்த வழக்கை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இப்ப மட்டும் நீங்க எப்படி தைரியமா வெளில வந்து பேசுறீங்க? அப்ப நீங்க எதற்கோ காத்திருந்து அது நடந்ததுக்கு பிறகு வந்து பேசுவது போல தானே இருக்குது. இது இவ்வளவு நாளா கேள்வி எழுப்பும்போது நீங்க எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஏன் நீங்க வாய் திறக்கல? அப்ப இதற்கெல்லாம் என்ன பதில்? இதற்கெல்லாம் ஐயா வைகோ என்ன சொல்ல போறாரு? நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, நான் மாத்தி சொல்லல, கூட்டணி இருக்குது, கூட்டணி தர்மம்னு இருக்குது, கூட்டணிக்குள்ள சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம். அதற்காக இப்படி வந்து இவ்வளவு தூரம் இறங்கியா செல்ல வேண்டும் ஒரு கூட்டணிக்காக? உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, உங்கள் கட்சியினருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, நீங்கள் நீண்ட நெடிய போராட்ட வரலாறு கொண்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த அடையாளத்தை எல்லாம் முற்றிலும் அழித்து நீங்க ஏன் திமுகவின் உடன்பிறப்பாகவே பேசிக் கொண்டிருக்கிறீங்க தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். திமுகவுடைய உடன்பிறப்புகள் இவ்வளவு சப்போர்ட் பண்ணலாங்க, கூட்டணி கட்சியில் ஏங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்? இங்க கூட்டணி கட்சியில் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. புதுசா வந்த நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம்னு சொல்லி தைரியமா அனௌன்ஸ் பண்றோம். 50 ஆண்டு கால ஆட்சி, 50 ஆண்டு கால கட்சின்னு சொல்லக்கூடிய அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் இருந்தா வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு 2026 தேர்தலில் என் கூட போட்டிட்டு ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன், அமைச்சரவையில் பங்கு தரேன், துணை முதலமைச்சர் ஆக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். அந்த வார்த்தையை மட்டுமா சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் இருந்தா ஐயா வைகோ அவர்கள் கேட்டு பெற்று விடட்டும். அப்ப தெரியும் யார் அஞ்சா நெஞ்சன் என்று. இல்லையா கூட்டணியே இல்லை, நான் தனித்து நின்றேன், நான் 214 தொகுதியிலும் திமுக ஜெயிக்கும், அப்படிப்பட்ட வல்லமை படைத்த ஒரு கட்சி திமுக. நாங்கள் இத்தனை ஆண்டு கால ஆலமரம், நாங்க எந்த பிளேடு கொண்டு அருவாள் கொண்டு எங்களை வெட்ட முடியாது, சீவ முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எங்களுக்கு கூட்டணியே வேண்டாம், 234 தொகுதிகளிலும் திமுக தனித்தே நின்று உதயசீலன் சின்னத்தில் வெற்றி பெறும் பேச சொல்லுங்க பாப்போம். தைரியம் இருந்தா. கூட்டணி இல்லாம நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க தமிழ்நாட்டில், உங்களால ஆட்சிக்கே வர முடியாது, அதிகாரத்தையும் நீங்க வந்து ருசிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் கூட்டணி கட்சிகளை கூட வச்சுட்டு குதிரை சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தாவேக்காவும் கூட்டணிக்கு வந்து மற்ற கட்சிகளை அமைப்பது என்பது, அப்ப தாவேக்காவும் தனித்து நாங்க நிக்க மாட்டோம், கூட்டணி தான் நிற்போம் அப்படிங்கிற நிலைப்பாடு தானே அது? மிக தெளிவா நீங்க சொல்லணும்ல. நீங்க வந்து நாங்க என்ன சொல்றோம், தனி மெஜாரிட்டியோட 234 தொகுதிகளிலும் தாவேக்கா வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும்னு நாங்க சொன்னோம். எங்க தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழல் அமையும் போது கூட எங்களோட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. தனி மெஜாரிட்டி அமைந்துமே எங்களோட கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம், எங்கள் தலைமையில் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் அதை செய்யறோம் அப்படின்னு தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து கூட்டணி இருந்தால் தான் தேர்தல் சந்திப்போம், கூட்டணி இருந்தால் தான் எங்கள் கட்சின்னு நாங்கள் என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? ஆனால் திமுகவுடைய வரலாறு எடுத்து பாருங்க, கூட்டணி இல்லாமல் என்னைக்கா ஜெயிச்சிருக்காங்களா? எந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருக்கு சொல்லுங்க? திமுகவுடைய வரலாற்றிலேயே கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சது கிடையாது. கூட்டணி இல்லைன்னா திமுகன்னு ஒரு கட்சியே கிடையாது. இவங்க எங்களை பார்த்து அரசியல் அனாதைன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே களத்தில் நீங்கள் தான் அரசியல் அனாதை.
கூட்டணி இல்லை என்றால் நீங்கள் தான் அரசியல் அனாதை. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. டிவிகேவில் இருந்த கோயம்புத்தூரை சேர்ந்த வைஷ்ணவி இப்போ திமுகவில் வந்து இணைந்திருக்காங்க. இணைந்த கையோடு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தாவேகா என்பது இன்னொரு பாஜக தான் அப்படின்னு சொல்லி. அப்ப பாஜகன்னு தாவேகாவை சொல்வதற்கான காரணம் என்ன? அது திமுகவினுடைய முத்திரை குத்தக்கூடிய வேலை. திமுக தொடர்ந்து வந்து தாவேகாவை பாஜகவின் பி டீம், பாஜகவிற்காக தான் இவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க, பாஜக கால் ஊன்றதற்காக தான் இவர்கள் வந்து அரசியல் கட்சியை வந்திருக்கிறாங்கன்னு தொடர்ந்து முத்திரை குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இங்கே பாஜக கால் ஊன்றதற்கு மிக பலமாக அடித்தளம் போடக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். திமுகவை தவிர வேற யாராலும் இந்த வேலையை பார்க்க முடியாது. மறைமுகமாக அந்த வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பாஜக வந்து மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றுவதற்காகவும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்களை சுரண்டுவதற்காகவும் மக்கள் பணத்தை சுரண்டுவதற்காகவும் திமுகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுட்டு மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பரந்தூரில் இன்றைக்கும் வந்து நில கையகப்படுத்துற வேலையை நடத்திட்டு இருக்குது. ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னார்? அங்கே நிலவளம் பாதிக்கப்படாது, நீர்வளம் பாதிக்கப்படாது, அதை முதல்ல நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம். நான் ஆராய்ச்சி செஞ்சிட்டிங்களா? ஆராய்ச்சி குழு போட்டுட்டீங்களா? ஆனால் அங்கே எப்படி மேம்படுத்தப்பட்ட சிட்டியை உருவாக்குறது நீங்கள் குழு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கன்சல்டன்ட்டை போடுறீங்க. நீங்கள் வந்து பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு பாஜக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த திட்டம் வந்து ஒன்றிய அரசுடைய திட்டம், அது ஏர்போர்ட், தமிழ்நாடு அரசு என்ன செய்ய முடியும்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க? இது தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கு நிலமே வந்து காட்டினாங்க, அந்த இடத்தையே வந்து அவங்க தான் காட்டினாங்க, அவங்க தான் அந்த நிலத்தை வந்து இது பண்ணாங்கன்னுவாங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டு, நீ அண்ணா சாலைக்கு வா, நீ அறிவாலயத்துக்கு வான்னு சண்டை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு மிக பெரிய அளவில் ஊழல் செய்து கொண்டு மக்களை சுரண்டி கொண்டு இருக்கிறீங்க. இதை பற்றி பேசுறதுக்கு திராணி இருக்குதா? இதை பற்றியெல்லாம் பேசாமல் நீங்கள் இடி ரைடு வந்த உடனே நேராக வந்து வெள்ளைக்கொடையை தூக்கிட்டு அங்கே மோடியை பார்க்க போயிடுறது. எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடை, ஆளுங்கட்சியானா வெள்ளைக்கொடை. இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்சியை பார்த்து பாஜகன்னு சொல்கிறீங்களே, உண்மையிலே யார் பாஜக? நீங்கள் தான் பாஜக. நீங்கள் பாஜகவோட பி டீம் கூட கிடையாது, நீங்கள் பாஜகவோட ஒரே டீம் தான், பேர் மட்டும்தான் வேற. அங்க ஒன்றிய பாஜக, நீங்க மாநில பாஜக. கடுமையா கொள்கை ரீதியாகவும் சரி, நாங்க வந்து ஒரு மதச்சார்பற்ற அணியில வந்து இருக்கிறோம், மதவாதம் சார்ந்த ஒரு பாஜக RSS வந்து நாங்க நுழைய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு ஆப்போஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு. என்ன மதச்சார்பின்மைக்கு எதிராக திமுக என்ன பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? எங்க தலைவர் வந்து திரைப்படங்கள் நடக்கும் போது தளபதி விஜய்னு சொன்னவங்க இன்னைக்கு எங்க தலைவர் திரைப்படத்தை விட்டுட்டு உங்களுக்கு எதிராக கட்சி தொடங்கி உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சுன்னு ஜோசப் விஜய்னு சொல்லி பேசுறீங்க. இது மதச்சார்பின்மையா? இது மதத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுறதா? இது மத நல்லிணக்கமா? அப்போ உங்கள் ஓனர் வந்து எப்படி வந்து ஓட்டர் ஐடியை வெளியில் விட்டு இவர் ஒரு உண்மையான பெயர் ஜோசப் விஜய் என்று சொன்னாரோ, இன்றைக்கு அதையே நீங்களும் கையில் எடுத்து இவரோட உண்மையான பெயர் ஜோசப் விஜய், எதற்கு இவர் ஜோசப் என்பதை மறைக்கிறார்னு நீங்கள் கேள்வி கேட்கிறீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஓனருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்படி என்ன நீங்கள் மதச்சார்பின்மை பேசுகிறீங்க? என்ன நீங்கள் மதப்பிளவாதம் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து மதப்பிளவாதம் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி உங்கள் ஓனர் மாதிரியே. அப்போ அதே எண்ணம் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு இல்லை? உங்கள் ஓனர் வந்து வேல் யாத்திரை நடத்தினார்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதே வேலை நீங்கள் கையில் பிடிச்சிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருப்பீங்க. கேட்டால் நாங்கள் மதப்பிளவாதம் பேசலை, நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், பாஜகவை தடுக்கிறோம் அப்படின்னுவீங்க. நீங்கள் வந்து பழைய காலங்களில் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தல் சந்திச்சா அந்த இடத்துல வந்து பாஜகவை இந்துத்துவ கட்சின்னு சொல்லி மிக தீவிரமாக நீங்கள் விமர்சிப்பீங்க. உங்களுடைய ஐயா கலைஞர் அவர்கள் விமர்சிப்பார், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த கூட்டணி உடைந்த உடனே நீங்களே போய் பாஜக கூட கூட்டணியில் சேர்ந்துருவீங்க. அப்போ வந்து அது இந்துத்துவ கட்சியாக உங்களுக்கு தெரியாது. இந்த வேலைகள்லாம் செய்தது யாரு தமிழ்நாட்டில்? அப்போ நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? எப்படி நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக திமுக நிற்குது நீங்கள் சொல்ல முடியும்? சமூக நீதி கொள்கை பேசுகிற திமுக இன்றைக்கு பட்டியலின மக்களும் இன்றைக்கு வந்து தலித் மக்களும் பெருமளவில் பாதிக்கப்படும் பொழுது, அவர்கள் மீதான வன்முறை அதிகரிக்கப்படும் பொழுது, கொலைவெறி தாக்குதல்கள் நடக்கும் பொழுது, கோயில்களுக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்படும் பொழுது வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? வேங்க வேலை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வேடிக்கை தானே பார்த்துட்டீங்க, போய் பார்க்கல. அப்போ என்ன நீங்கள் சமூக நீதியை காப்பாற்றிட்டீங்க? என்ன நீங்கள் பெரியார் வழியில் வந்த கட்சினா பெண்ணுரிமையை நீங்கள் என்ன பாதுகாத்துட்டீங்க? இன்றைக்கு உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகி அரக்கோணத்தில் ஒரு பெண்ணை வந்து ஒட்டுமொத்த திமுகவினுடைய சார்களுக்கும் பலியாக்க எப்படி ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாருன்றது இன்னைக்கு ஊரே பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ கூட நீங்கள் கட்சி விட்டு தூக்கலையே அவரை? இன்னைக்கு வரைக்கும் பொறுப்புல இருந்தானே தூக்கிருக்கீங்க, கட்சி விட்டு தூக்கலையே. அப்போ வந்து பெண்கள் விடுதலையில் நீங்கள் என்ன இருக்கீங்க? பெண்கள் முன்னுரிமை நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? பெண்கள் பாதுகாப்பில் நீங்கள் என்ன பேசுறீங்க? அப்போ தந்தை பெரியாரை நீங்கள் எப்படி பின்பற்றீங்க? இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சாதிவாரி கணக்காய்வை வந்து ஆதரிக்கிறாங்களா இல்லையா? இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்காய்வு நடந்திருக்குதா இல்லையா? அப்ப இந்தியா கூட்டணியவே நான் தான் கட்டி எழுப்புறேன், மிகப்பெரிய கொத்தனார் நானு. சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லி கேட்டதே திமுக. சாதிவாரி கணக்காய்வை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு தான் எடுக்கணும், அது தெரியாம நாங்க கிடையாது. அதற்கு அவர்களுக்கு தான் அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. சாதிவாரி கணக்காய்வை இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களை எடுத்தாங்களா இல்லையா? அப்ப நீங்க ஏன் எடுக்கல? சாதிவாரி கணக்காய்வை ஏன் எடுக்கல? தமிழ்நாட்டை சாதிவாரி கணக்காய்வை நீங்க முன்னெடுத்து மற்ற மாநிலங்களாம் வழிகாமிச்சிருக்கணுமா இல்லையா? நீங்க வழிகாட்டின்னு பேசிக்கிறீங்க. இல்ல, சென்ட்ரல்ல தகவல் தொழில்நுட்ப துறை மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாநிலங்கள் எடுத்த அந்த சர்வே என்பது வந்து செல்லாது, மத்திய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வேவை வைத்து நீங்க எதுவும் வந்து சட்டப்பூர்வமாக செய்ய முடியாது.
ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய சர்வே வைத்து தான் அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த கணக்கீடை வைத்து தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றங்கள் கொண்டு வர முடியுன்றது நாங்கள் ஏற்றுக்கிறோம், சட்டப்படி நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் மற்ற மாநிலங்கள் என்ன நடைமுறை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சாதிவாரி கணக்காய்வு அப்படின்றத மாநிலத்தின் செலவில் மாநிலத்தில் ஒரு குழுவை போட்டு அவர்கள் எடுத்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சாதியினரும் இருக்கிறாங்க, அவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, அவர்களுடைய பொருளாதார நிலை என்ன, கல்வி நிலை என்ன, அவருடைய ஹெல்த் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு ஃபேக்டர்ஸில் அவங்க அந்த கணக்காய்வை நடத்தி மாநிலம் சார்ந்த திட்டங்களை அதற்கேற்றாற் போல வடிவமைக்க எப்படியெல்லாம் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்று டிஸ்கஷன்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன் உங்களுக்கு அடிப்படையா இன்றைக்கு நீங்க ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியுமா? 2021 எடுக்கணும், கோவிடால எடுக்கல. அடுத்த டர்ன் 2031. இப்போ ஒன்றிய அரசு 2031 எடுக்குமா, இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தை திரும்ப ஒரு தடவை எடுக்குமா? அப்ப இதுக்கு பதில் கிடையாது. இதற்கு பதில் கிடையாதுங்கிறப்போ நீங்க மாநிலத்தின் சார்பில் கணக்காய்வு நடத்தி மாநில திட்டங்களையும் அந்த மக்களுக்கு தேவையான வெல்ஃபேர்ஸையும் செய்யறதுக்கு உங்களுக்கு எது தடுக்குது? அப்ப நீங்க அம்பேத்கர் வழியில் எப்படி நடக்கிறீங்க, நீங்க பெரியார் வழியில் எப்படி நடக்கிறீங்க, நீங்க எப்படி வந்து மதசார்பின்மை பேசுறீங்க? எல்லாமே போலி வேஷம். டிவிகேவில் இருந்த வைஷ்ணவி வந்து வெளியேறியவுடன் வந்து பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள்லாம் வந்து தாவேகா தொண்டர்களால் வைக்கப்பட்டது. தற்போது திமுகவில் இணைந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு அருவருக்கத்தக்கமான ஒரு கமெண்ட்ஸாக வந்து இருக்கு. ஏன் இது மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து தாவேகா தொண்டர்கள் பதிவு பண்றாங்க? இல்ல, கமெண்ட்ஸ் போடுற அத்தனை பேரும் தாவேகா தொண்டர்களான்னு நமக்கு தெரியாது. நீங்க வந்து அடையாளம் காட்டக்கூடிய நிர்வாகிகள் அவங்க பேர் போட்டு பின்னாடி வந்து டிவிக்கு என்ன போட்டுக்கிறாங்க, எல்லாரும் போடுவாங்க. இப்ப நான் கூட தான் 10 பேர் வச்சு பேருக்கு பின்னாடி டிஎம்கேன்னு போட்டுட்டு வந்து நான் யாரை வேணா திட்ட முடியும், அதுக்காக அவங்க டிஎம்கே ஆயிடுவாங்க ஒத்துப்பாங்களா அவங்க? ஆனா உண்மையிலேயே டிஎம்கேல இருக்கவங்களே திட்டிட்டு தான் இருக்காங்க. நிர்வாகிகளே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, ஆபாசமா தான் பேசிட்டு இருக்காங்க. திமுகவுடைய பேச்சாளர்களே மேடையில் ஆபாசமா தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தாவேகாலே யாராவது பேசியிருக்காங்களா? அந்த மாதிரி தாவேகாவோட நிர்வாகிகளோ பேச்சாளர்களோ மாவட்ட நிர்வாகிகளோ கிளை கழக நிர்வாகிகளோ யாராவது நோட்டிசபிளான ஆட்கள் பேசியிருக்காங்களா? ஆனா வைஷ்ணவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் ஏன் தலைமையில அவங்க என்னங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்க சொல்லுங்களா? அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? நீங்க வந்து அந்த கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து வெறும் வந்து பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் சொல்லியாச்சு. அவங்க பூத் கமிட்டி நிர்வாகி கிடையாது, அப்புறம் எப்படி உள்ள அலோவ் பண்ணுவாங்க? நீங்க பூத் கமிட்டிலே கிடையாது, உங்களை எப்படி அதுக்குள்ள அலோவ் பண்ண முடியும்? அதுக்குள்ள நீங்க உங்களை உள்ள விடல, உங்களை வந்து தலைவரை சந்திக்க விடல, நான் வெளியில தான் தலைவரை பார்த்தேன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த 2 நாள் கழிச்சு வந்து என்ன ஒடுக்குறீங்க, பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கிடையாதுன்னு நீங்க பேசுறீங்க. அதற்கு முன்பாக அந்த கோயம்புத்தூருக்கு முன்பாக நீங்க பொதுச் செயலாளரை பாராட்டி பேசுனது என்ன, மாவட்ட செயலாளரை பாராட்டி பேசுனது என்ன, எழுதுனதெல்லாம் என்ன? அப்போ அவங்களுக்குலாம் சால்வை போட்ட போட்டோக்கள் என்ன? டிவிகேல தான் வந்து அடுத்த தலைமுறைக்கான கட்சி, பெண்களுக்கான கட்சி, அதனால தான் வந்து அன்றைக்கு நீங்க வந்து வீரவாசனை பேசுங்க, அதெல்லாம் என்னது? அப்போ உங்களை பார்க்க அனுப்பல அன்றைக்கு அப்படின்னா கூட அது வேலிட் ரீசனோட தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கானது. அங்கே உள்ள அவங்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. அங்கே என்ன பயிற்சி கொடுக்குறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது. லைவ் கேமரா கூட அப்போ கிடையாது, லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது. நீங்கள் தலைவர் பேசி முடிச்சதுக்கு பிறகு அந்த லைவ் கட் செய்யப்பட்டு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த பயிற்சி அவர்களுக்கான பயிற்சியில் நீங்கள் உள்ளே போய் நிற்கணும்னா எப்படி பண்ண முடியும்? உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதே மாவட்டத்தில் பல்வேறு ஆண்டுகளாக களத்தில் உழைக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகிகள் கூட பலரும் போகாமல் இருந்திருக்காங்களே. அவங்க பூத் கமிட்டியில் கிடையாது, அதனால அவங்க போல அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. இதுதானே அரசியல். இந்த அரசியல் புரிதல் வேணாமா உங்களுக்கு? ஒரு கட்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்கள் வந்து எப்படி செயல்படணும், என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லும்போது அதை கேட்டு நடப்பது தானே ஒரு கட்சியினருக்கு அழகு. நீங்கள் வேற அடிப்படை உறுப்பினர் தான். நான் சொல்லக்கூடியது நிர்வாகிகளே வந்து இதை புரிந்து கொண்டு அங்கே பூத் கமிட்டி மட்டும் தான் போகணும், மற்றவர்கள் போகக்கூடாதுன்னு வெளில நிற்கிறாங்க. நீங்க வெறும் உறுப்பினர், அதுவும் ஆன்லைன்ல உறுப்பினரா? நீங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடுறீங்க, அவ்வளவுதான். களத்துல என்ன பண்ணுறீங்க? 30 வருஷம் கட்சியில வேலை செஞ்சவங்களா அங்க இருக்கிறாங்க மாவட்டத்துல. அதையும் மீறி உங்களை யாராவது தடுத்தாங்களா? நீங்க வீடியோ போடுறத தடுத்தாங்களா? நீங்க பேசுறதை தடுத்தாங்களா? நீங்க யூடியூப்ல பேசுறதை தடுத்தாங்களா? நீங்க இன்டர்வியூஸ் கொடுக்கறத தடுத்தாங்களா? எதுவுமே பண்ணலையா? அப்புறம் எப்படி நாங்க முடக்கிறோம் நீங்க சொல்ல முடியும்? ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊழல் விஷயத்துல கைதான ஒரு அமைச்சர் முன்னிலையில் போய் நீங்க திமுக இணைகிறீங்க. அப்ப இது முரண் கிடையாதா? இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் இது? அப்ப இந்த அரசியலுக்கு தான் நீங்க வரீங்கன்னா உங்களை சேர்க்காம இருந்ததால் எங்களுக்கு நல்லது என்று நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு நாங்க சரியான முடிவு நாங்க எடுத்துருக்கோம் நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து புதிதாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து சின்னம் வேணுமோ அவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாவேகா எப்போது அப்ளை பண்ண போகுது சின்னம் கேட்டு? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் தொடர்பான நடைமுறைகள் அத்தனையுமே வந்து தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து ஆலோசனை செய்து தலைவருடைய ஒப்புதலின் பேரில் அதற்கான பணிகள்லாம் ஈடுபடுவாங்க. விரைவில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு, தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு அதற்கான செய்திகள் நிச்சயமாக மீடியாக்களில் சொல்லப்படும். மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருக்கும். எங்களுடைய சின்னத்தை மக்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்த தலைமுறையின் சின்னமாக இருக்கும். அடுத்த தலைமுறை வாரிசு பிள்ளைகள் கொண்டாடக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கும். எப்படி வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தாரோ, ஐயா கலைஞர்கள் எப்படி உதயசூரியன் சின்னத்தை கொண்டு வந்தாங்களோ, இது போல வந்து இது போன்ற ஆளுமைகள், நான் சொல்றது வந்து கட்சிக்காக பேசல, இது போன்ற ஆளுமைகள் வந்து எப்படி வந்து அந்த சின்னத்திற்கும் அந்த ஆளுமைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல
தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவரையும் சின்னத்தையும் மக்கள் தங்களுடைய நெஞ்சில வச்சு போற்றக்கூடிய அளவுக்கான செயல்பாடுகள் இருக்கும். அதெல்லாம் விரைவில் அறிவிக்கப்படும். விஜய் அவருடைய அடுத்த பூத் கமிட்டி மாநாடு மதுரையிலா வேலூரிலா, இது தொடர்பான கேள்விகள் தொடர்ந்து வந்தோம். அது வந்து இன்னும் பல்வேறு இடங்கள்ல நம்ம இடம் போஸ்டர் கூட அடிச்சு ஓட்டுறாங்க. 1,10,000 ஓட்டுல ஜெயிப்பாரு. அது தனிப்பட்டு நான் சொல்றேன் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல கோவில் நடத்தணும், அதே போல பல்வேறு மண்டலங்களை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். பட் அதற்கான இடத்தேர்வு பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் இடமெல்லாம் தேர்வு செய்யப்படல. அதுக்குள்ள வந்து சில மீடியாக்கள் வந்து ஆழம் பார்ப்பதற்காக, அவர்களுக்கு வந்து செய்திகள் வேணுன்றதுக்காக இது போன்ற செய்திகள்லாம் பரப்பி விடுறாங்க. இன்னொன்று வந்து அந்த போஸ்டர் அப்படிங்கிறது வந்து அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள் தலைவர் வந்து நம்ம தொகுதியில் நிற்கணும், நம்ம தொகுதியில் நின்னா இத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது போன்ற ஒரு ஆசையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்களே தவிர்த்து உடனடியாக வந்து அந்த தொகுதியில் தான் தலைவர் நிற்க போறாரு அப்படின்னு யாருமே அங்கே சொல்லலை. அதற்கெல்லாம் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும் இன்னும் 10 மாத காலங்கள் இருக்கிறது. நமக்கு இன்னும் கட்சி பணிகள் நிறைய இருக்குது, மக்கள் பணிகள் எக்கச்சக்கமா இருக்குது. அதெல்லாம் நம்ம முன்னெடுத்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தலைவருடைய பிறந்தநாள் விழாக்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ +2 10th மாணவர்களை வந்து அவர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் வந்து நம்ம வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காக இது போன்ற செய்திகளை வந்து அவர்கள் கலைப்பட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வந்து நம்ம பெரிய அளவில் வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ற மாதிரி அந்த தோழர்களுடைய ஆசை அவ்வளவுதான், நம்ம அந்த அளவு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை கொண்டு கண்டு